ஹலோ ஆல், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ எத்திக்ஸோட பிளேலிஸ்டோட ஒரு கண்டினியூவேஷனாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மொராலிட்டி, அதாவது மாரல்ஸ். ஸோ பிஃபோர் கோயிங் டு த டாபிக், நம்ம வந்து குரூப் 1, அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் வந்து எத்திக்ஸ் ரொம்ப முக்கியமான பேப்பர், மார்க் ஸ்கோரிங் பேப்பர். யூபிஎஸ்சி ஜிஎஸ் பேப்பர் 4 மாதிரியே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லையும் எத்திக்ஸ் சப்ஜெக்ட் வந்து சிக்னிஃபிகண்டாக மெயின்ஸில் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தா பெருசாக அவைலபிளாகவே இல்லை. ஸோ இது காரணமாக இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி நம்ம R&D மூலியமா டிஎன்பிஎஸ்சிக்காகவே டெய்லர்டா எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்ற தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எத்திக்ஸ் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்கை டிசைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அது இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ கமிங் டு டாபிக். ஸோ மொராலிட்டினா என்ன, மாரல்னா என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மாரல்ஸ். அப்போ எத்திக்ஸும் மாரல்ஸும் ஒன்னான்னு கேட்டால் நிறைய இடத்துல எத்திக்ஸும் மாரல்ஸும் மிக்ஸ் பண்ணி ஒரே கண்ணோட்டத்தில் வந்து பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து நூலளவில் வித்தியாசம் இருக்கு. ஸோ இப்போ மாரல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கேஸ் ஸ்டடின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளைட் இப்போ ரீசெண்டாக கிராஷ் ஆன அகமதாபாத் டு இங்கிலாந்து மாதிரி ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு கிளம்புற ஃப்ளைட் கிளம்பி ஒரு 1 ஹவர்ல ஆன் ஏர்ல இருக்கும்போது அந்த ஃப்ளைட் வந்து ஹைஜாக் பண்ணப்படுது. உள்ளுக்குள்ள வந்து டெரரிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த டெரரிஸ்ட் வந்து ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, அவங்களோட நோக்கம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் டிவைசஸ் யார்கிட்டயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து அந்த டிவைசஸ் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிடுறாங்க. இப்போ ஃப்ளைட்ல இருக்க பேசஞ்சர்ஸ் யாராலையுமே கவர்மெண்ட்டையும் கான்டாக்ட் பண்ண முடியாது, அவங்களோட ஃபேமிலியும் கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் டெரரிஸ்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரோந்து போயிட்டே இருப்பாங்களா, ஃப்ளைட்டுக்குள்ள இங்கிட்ட வாங்கிட்டோம். அதுல ஒரு டெரரிஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரக் டோசேஜ் அதிகமானதுனால திடீர்னு வந்து செஸ்ட் பெயின் வந்துடுது. அவர் வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அந்த பர்டிகுலர் க்ரூல வந்து பேசஞ்சர் க்ரூல ஒரு டாக்டர், அது சம்மந்தப்பட்ட டாக்டர் இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல அந்த டாக்டர் அந்த டெரரிஸ்ட்டை போய் காப்பாற்றலாமா வேணாமா, இதுதான் கேள்வி. நீங்க அந்த இடத்துல இருந்தா, நீங்க அந்த இடத்துல டாக்டரா இருந்திருந்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட்டை போய் காப்பாற்றுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத பாஸ் பண்ணி யோசிங்க. ஒன்ஸ் நீங்க பாஸ் பண்ணி யோசிச்சதுக்கு அப்புறம் அது ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன். அதை நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அது சரியா இல்லையானும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ அந்த டெரரிஸ்ட் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபெலோ டெரரிஸ்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஐம் அ டாக்டர், இதுதான் என் ஐடி, நான் வந்து இதுக்கு பண்ணா அவர் வந்து பிழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நெகோஷியேட் பண்றாரு. பட் அவங்க வந்து டெரரிஸ்ட் இல்லையா, ஸோ இனிஷியலா அவங்க வந்து நம்பல. பட் சரி நீ பண்ணுன்னு சொல்லி கூட வந்து சூப்பர்வைஸ் பண்றாங்க. அவர் வந்து அந்த இனிஷியல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெரரிஸ்ட் வந்து கண்முழிச்சு வந்துடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த டாக்டர் ஃபாலோ பண்ண இது வந்து கரெக்டா தப்பா? ஸோ அதுக்கு அந்த டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவாக மருத்துவர்கள் வந்து மருத்துவம் சேரும்போது ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க. அது என்ன உறுதிமொழினா ஹிப்போக்ராட்டிக் ஓத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உறுதிமொழி எடுத்ததுனால நான் வந்து இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் வந்து தீவிரவாதியா இல்லை வந்து நம்ம நாட்டு சிட்டிசனா அப்படின்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் வந்து என்னோட வேலையை தான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஓகே, ஹிப்போக்ராட்டிக் ஓத் அது வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்திருந்ததுனால அப்படி பண்றோம். பட் அது நம்மளோட மாரல் படி பார்த்தா அது கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவரு ஒரு தீவிரவாதி, இதுக்கு முன்னாடி பல பேரை கொண்டிருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் பல பேரை கொல்ற சூழ்நிலைக்கு போகலாம். அப்போ நீங்க அந்த ஒரு உயிரை காப்பாற்றினதுனால லட்சக்கணக்கான உயிர் வந்து அடுத்த ஸ்டேக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதில்ல. ஸோ அவரோட எத்திக்ஸை ஃபாலோ பண்ணதுனால அந்த இடத்துல நமக்கு வந்து எதிர்வினை விளைவுகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் எத்திக்ஸ், மொராலிட்டி தனித்தனியா இருக்கு. ஸோ அந்த இடத்துல அவர் அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அவைலபிள் என்ன, அவர் டாக்டருங்கிறத வெளியே சொல்லாம இருந்திருக்கலாம், இல்ல அவங்க டாக்டர் தாங்கிறது க்ரூ பேசஞ்சர் லிஸ்ட்ல தெரிஞ்சு டெரரிஸ்டே வந்து நீ வைத்தியம் பாரு அப்படின்னு சொன்னா கூட அவர் வந்து இல்ல நான் இது சம்மந்தப்பட்ட நிபுணர் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து என்னோட மொராலிட்டி படி இவர் வந்து என்னோட நாட்டு மக்கள் பல பேர் வந்து கொண்டிருக்கலாம், இல்லை கொல்ல போறாரு, அதனால நான் இவருக்கு வந்து மருத்துவம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு மறுத்திருக்கலாம். அப்படி மறுத்திருந்தா அது அவரோட பர்சனல் மொராலிட்டி. பட் இட் இஸ் அகைன்ஸ்ட் த மெடிக்கல் எத்திக்ஸ். அவர் எடுத்த அந்த ஹிப்போக்ராட்டிக் ஓத்துக்கு அகைன்ஸ்டா அது போயிடும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எத்திக்ஸ் வேற, மொராலிட்டி வேற, பட் ரெண்டுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஸோ கமிங் டு மாரல்ஸ். அப்போ மாரல்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம காலம் காலமாக நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பண்பாட்டு வேல்யூஸ். அது வந்து எப்படின்னா, எது சரி எது தவறு அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய ஒரு சில வேல்யூஸ். இது வந்து எப்பயுமே எல்லா காலத்திலையுமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல, அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி அது வந்து தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கும். மொராலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி விமனோட பொசிஷன் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து முக்கியமான கூட்டங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்க விட மாட்டாங்க. அவங்களோட பொசிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். மேல கம்பேர் பண்ணும்போது ஃபீமேலோட வாய்ஸ் வந்து அவ்வளவு வெளியே வந்திருக்காது.
டொமஸ்டிக் சோர்ஸ் மட்டும்தான் அவங்களோட வேலைங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ கரண்டாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டிராவிடியன் மூவ்மெண்ட்னால வந்து இப்போ பொசிஷன் ஆஃப் உமன் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பெரியார் இவி ராமசாமி அவர்கள், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஸோ இது மூலியமா வந்து பொசிஷன் ஆஃப் விமன் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. ஸோ அப்படின்றப்ப அப்போ இருந்து அந்த மாரல் விச் மீன்ஸ் பெண்களை வந்து இந்த பொசிஷன்ல தான் வைக்கணும் அப்படின்னு நியாயப்படுத்தின அந்த பர்டிகுலர் மாரல் வந்து இந்த காலத்துல செல்லாது. இப்போ அது சேஞ்ச் ஆகி இப்போ ஒரு ப்ரொக்ரெசிவ் லெவலில் வந்து நின்றுருக்கு. ஸோ மாரல்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் ஸ்டாட்டிக், இட் கீப்ஸ் சேஞ்சிங் ஆஸ் பர் த நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ அதே மாதிரி மாரல் வந்து சரியா தவறான்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அது ஒரு வழிகாட்டியா இட்ஸ் அ மேப்பா இருக்கும். எத்திக்ஸ் அதே மாதிரி தான். ஒரு சொசைட்டி வந்து சரியான பாதையில போயிட்டு இருக்கா தவறான பாதையில போயிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்திக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு தனி மனிதன் வந்து சரியான முடிவு எடுக்கிறாங்களா தவறான முடிவு எடுக்கிறாங்களா அப்படின்றதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய மாரல் வேல்யூஸ் தான் அவங்கள கைட் பண்ணணும். ஓகே, அப்போ மாரல் வேல்யூஸ் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா, நானும் ஒரு மாரல் வச்சிருக்கேன், நீங்களும் ஒரு மாரல் வச்சிருக்கீங்க, அதே மாதிரி நம்மளோட சொசைட்டில எல்லாருமே ஒரு மாரல் வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு காமன் சிஸ்டம் கிரியேட் பண்ணது, which means it is a moral based society. ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு மாரல் பேஸ்ட் சொசைட்டி. தமிழ்நாடு வந்து அறம் வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் போய் வந்து தவறான விஷயம் ஏதாவது நடந்தா அங்க உள்ள மக்கள்லாம் அறச்சீற்றம் வந்து பண்ணுவாங்க, கோவத்தை வந்து அறச்சீற்றம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது ஒரு காமன் சிஸ்டம்க்கு கொடுக்குது. செகண்ட் வந்து எல்லாருமே மாரல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது, மாரல் வேல்யூஸ் வச்சிருக்கும் போது தட் கிவ்ஸ் ரைஸ் டு ஜஸ்ட் சொசைட்டி. ஜஸ்ட் சொசைட்டினா ஈக்குவாலிட்டி இருக்கும், அங்கே சமத்துவம் இருக்கும், அங்கே சகோதரத்துவம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ எத்திக்ஸ் வந்து சொசைட்டிக்கு, மாரல்ஸ் வந்து தனி மனிதனுக்கு. ஏன் மாரல்ஸ்ங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்க்க போற ரெண்டு முக்கியமான ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து மாரல் இன்ட்யூஷனும் மாரல் ரீசனிங்கும். அப்போ மாரல் இன்ட்யூஷன்னா என்ன, மாரல் ரீசனிங்னா என்ன? வேட்டையாட விளையாடு படம் அப்படின்னு ஒன்று இருக்கு, கௌதம் வாசுதேவ் மேனன் அவங்க எடுத்த படம். ஸோ அதுல இருக்க அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ராகவன் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்திருப்பாங்க. அவங்க வந்து நிறைய டெசிஷன் எடுக்கிறது அவங்களோட இன்ட்யூஷன் எடுப்பாங்க. இட் இஸ் ராகவன்ஸ் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்ற மாதிரி அடிக்கடி மென்ஷன் பண்ணி அந்த முடிவு எடுப்பாங்க. அப்போ மாரல் இன்ட்யூஷன் வந்து அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மாரல் ரீசனிங் அப்படின்றது வந்து தனி ஒருவன் படத்தோட லீட். அவங்க வந்து எந்த முடிவுமே வந்து எமோஷனல் எடுக்க மாட்டாங்க, பொறுமையா யோசிச்சு இது வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங் அனலைஸ் பண்ணி எது வந்து லார்ஜஸ்ட் சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ அதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்போ மாரல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து இம்மீடியட்டா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு. அது வந்து ஒரு சிச்சுவேஷனை பொறுத்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து ரோட்ல வந்து அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றுவோம். அந்த டைம்ல வந்து அவங்க எதனால் அடிபட்டாங்க, தப்பு அவங்க மேல இருக்கா யார் மேல இருக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ அது வந்து மாரல் இன்ட்யூஷன். பட் கமிங் டு மாரல் ரீசனிங், அது வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்கும். அது வந்து ஒரு லாஜிக்கலா எடுத்த முடிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜட்ஜ் வந்து கோர்ட்ல அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பு வந்து எமோஷன் பேஸ்டா இருக்காது. ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க வந்து வயசாயிருச்சு, அவங்களோட வாழ முடியல, அதனால நான் வந்து அவங்க கழுத்து நடிச்சு கொண்டேன்னு சொன்னா ஜஸ்டிஃபைடா இருக்குமா? இருக்காது. அந்த இடத்துல அது வந்து அவங்க வயசாயிருச்சாலும் அது இயற்கையா அவங்க போனா மட்டும்தான் அது வந்து லீகல். மற்றவங்க யாரு என்ன பண்ணாலும் அது வந்து ஆக்டிவ் யூத்தனேசியா கீழே வந்துடும், அது வந்து தவறா போய் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து மாரல் இன்ட்யூஷனுக்கும் மாரல் ரீசனிங்குமான மைன்யூட் டிஃபரன்ஸ். ஸோ ஒன்று வந்து எமோஷனல் பேஸ்ட், இன்னொன்று வந்து ரீசன் பேஸ்டு. ஸோ இப்போ அடுத்து வந்து சந்தேகம் வந்துட்டே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல நான் சொன்ன அந்த டாக்டர் கதையில எத்திக்ஸ்க்கும் மொராலிட்டிக்கும் என்னதான் இப்போ டிஃபரன்ஸ் அப்படின்றது. எத்திக்ஸுங்கிறது வெளியே இருந்து நமக்கு சொல்ற ஒரு ரூல்ஸ் மாதிரி, ஒரு சொசைட்டில இருந்து நீ இந்த சொசைட்டிக்குள்ள நல்லபடியா வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி ரூல்ஸ் ஆஃப் கண்டக்ட்லாம் நிறைய ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வெளியே இருந்து சொல்லுவாங்க. ஸோ அது காமன்லி அக்செப்டபிள் நார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சமூகத்துல நீ வாழ்ற அப்படின்னா உண்மை அப்படின்ற வேல்யூவை நீ வந்து கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றது ஒரு எத்திக்கல் வேல்யூ. பட் when it comes to morality, அது வந்து உள்ளுணர்வு, நம்மளுடைய மனசாட்சி, நம்ம இது வரைக்கும் வளர்ந்த வேல்யூஸ் எதை பார்த்து வளர்ந்தோமோ அது நமக்கு சொல்றது வந்து மாரல்ஸ். ஸோ எத்திக்ஸ்ன்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து எக்ஸ்டர்னல், வெளியே இருந்து சொல்றது. பட் மாரல்ஸ் அப்படின்றது உள்ளுணர்வு, நம்மளுடைய மனசாட்சி வந்து நம்ம வளர்ந்த எந்த வேல்யூஸை பார்த்துலாம் வளர்ந்தோமோ, எந்த மாரல்ஸை பேஸ் பண்ணி நம்ம வளர்ந்தோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்றது தான் வந்து மாரல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எத்திக்ஸ்ல வந்து உண்மையா இருக்கணும்னு சொன்னா அது வந்து சொசைட்டில எல்லாரும் உண்மையா தான் இருந்து ஆகணும், யாரும் தேவையில்லாம வந்து போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பட் when it comes to மாரல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி வந்து லீகல் அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஜட்மெண்ட்டுக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கலாம். நான் ஆமா அது சரின்னு சொல்லலாம், இல்லை அது தவறுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க வந்து சரின்னு சொல்லலாம், தவறுன்னு சொல்லலாம். அது உங்களோட நம்மளுடைய பர்சனல் மாரல்ஸை பொறுத்து, நம்ம எந்த விஷயத்தை பார்த்து எந்த கல்ச்சரை பார்த்து வளர்ந்துருக்கோம். நம்ம ஊர்ல அது சரியா இருக்கலாம், பட் அது வந்து நம்ம ஒரு ரூரலாக இருந்தால் அது சரியா இருக்கலாம். பட் அதே அர்பன் ஏரியாவில் அது வந்து ஒரு நார்மலைஸ்டு திங்கா இருக்கலாம். ஸோ மாரல் கீப்ஸ் சேஞ்சிங். பட் எத்திக்ஸ் வந்து வெளியே இருந்து சொல்றது அது வந்து ஒரு சொசைட்டிக்கு காமனா இருக்கும். மாரல்ஸ் வந்து ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மெட்டீரியலிஸ்டிக்கா இல்லாம இருக்கலாம், எனக்கு பொருட்கள் மீது பெருசா ஈடுபாடு இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னொருத்தவங்களுக்கு வந்து பொருள் நிறைய வாங்கணும், செல்வம் நிறைய சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கலாம். ஸோ அது அவங்களோட தனிப்பட்ட மாரல் வேல்யூ.
ஸோ அப்போ நம்ம வேல்யூ எத்திக்கல் வேல்யூ மாரல் வேல்யூன்னு சொல்கிறப்ப வேல்யூனா என்ன? ஹியூமன்ஸ் வந்து ஒரு சில வேல்யூஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுடைய பிறப்புலேருந்து அவங்க வளர்ந்து வர ஒவ்வொரு வேல்யூஸும் அவங்களோட மனசை அவங்களோட உடலை வந்து ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ வேல்யூஸ்னா என்னன்னா ஹியூமன் வேல்யூஸ் ஆர் சம் கோர் பிரின்சிபல்ஸ் தட் கைட்ஸ் த டெசிஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன்ஸ். அவங்க வந்து என்ன பாதையை நோக்கி போக போறாங்க, அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் வருது, ஒரு கடினமான சூழ்நிலை வருதுன்னா அவங்க வந்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, என்ன வேல்யூஸை சார்ந்து முடிவு எடுக்க போறாங்கிறது அவங்களோட ஹியூமன் வேல்யூஸை பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தானே ஆகணும். இன்னொருத்தவங்க அடிச்சிட்டாங்கன்னா எதை நம்ம அடிச்சவங்க பக்கம் நிற்கணும், இல்லை அடி வாங்கினவங்க பக்கம் நிற்கணும். ஸோ அப்படின்றப்ப எந்த பக்கம் நிற்க போறோம் அப்படின்றது வந்து நம்ம ஃபாலோ பண்ற வேல்யூவை பொறுத்து தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் வேல்யூஸ்ங்கிறது அதுக்கு கீழே இருக்கிற ஒரு கான்செப்ட். அப்போ நிறைய டைப்ஸ் இருக்கு. ரிலேட்டிவ் ஹியூமன் வேல்யூ, அப்சல்யூட் ஹியூமன் வேல்யூ, இன்ட்ரின்சிக் ஹியூமன் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் ஹியூமன் வேல்யூ, ப்ரொடெக்டட் ஹியூமன் வேல்யூ, சேக்ரெட் ஹியூமன் வேல்யூ, பர்சனல் ஹியூமன் வேல்யூ அண்ட் கம்யூனிட்டி ஹியூமன் வேல்யூ. ஸோ இப்போ ரிலேட்டிவ் வேல்யூனா ரிலேட்டிவ்னாலே தெரியும் இங்கேயும் அங்கேயும் எவ்வளோ வந்து சேஞ்ச் இருக்கு அப்படின்றது. அப்போ இங்க இருக்கிற வேல்யூஸ்க்கும் இன்னொரு சொசைட்டில இருக்க வேல்யூக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் ரிலேட்டிவா இருக்கு, எவ்வளோ ரிலேட்டிவா இருக்கு அப்படின்றது. பட் அப்சல்யூட் அப்படியே ஆப்போசிட். ரெண்டு சொசைட்டி கம்பேர் பண்ணோம்னா வேல்யூ வந்து சேமா இருக்கும், அது அப்சல்யூட். அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ரிலேட்டிவ். இன்ட்ரின்சிக் அப்படின்னா இப்போ நம்ம குடும்பத்து மேல வச்சிருக்கிற அந்த மரியாதை, அந்த அன்பு, அது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. பட் எக்ஸ்ட்ரின்சிக் வந்து நம்ம வெளியே இடத்துல குடும்பத்தை சார்ந்து வெளியே வச்சிருக்கக்கூடிய வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரின்சிக். ப்ரொடெக்டட் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன போய் ஒருத்தவங்க வந்து கொல்ல சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து கொல்ல மாட்டேன், நான் வந்து அகிம்சை வழியில தான் இருப்பேன், நான் வந்து வன்முறை கையில் எடுக்க மாட்டேன் அப்படின்றது நான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட வேல்யூ, அதை நான் எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி சேக்ரெட் வேல்யூ, எனக்கு சேக்ரெடா இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு சேக்ரெடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என் நாட்டினுடைய தேசிய கொடி, தேசிய கீதம் வந்து அது வந்து ஒரு சேக்ரெட் வேல்யூ. பட் அதே எதிரி நாட்டுக்கு அது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கமிங் டு பர்சனல் வேல்யூ, பர்சனலா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல அந்த ஹோமோசெக்சுவாலிட்டி, அதுக்கு பர்சனலா என்னோட ஒப்பீனியன், என்னோட வேல்யூ பொறுத்து இருக்கலாம், உங்களோட ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கலாம். கம்யூனிட்டி அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி, இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கம்யூனிட்டி வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து பெருசா வந்து பார்ப்பாங்க. பட் அதே இது வேற கம்யூனிட்டில போனா அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ். அப்போ வந்து வேல்யூஸ் பெருசா, எத்திக்ஸ் பெருசா, மாரல்ஸ் பெருசா அப்படின்னு பார்த்தா எத்திக்ஸும் மாரல்ஸும் வேல்யூஸ் கீழே தான் வரும். ஆனா எல்லா வேல்யூஸுமே வந்து எத்திக்ஸுக்கும் மாரல்ஸுக்கும் வந்துடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பங்க்சுவலாக இருப்பேன்றது ஒரு வேல்யூ. பட் அது வந்து எத்திக்ஸுக்குலையும் வராது, மொராலிட்டிக்குலையும் வராது. ஸோ அப்போ எத்திக்ஸ் ஒரு வென் டயக்ராம், மொராலிட்டி அனதர் இன்டர்செக்டிங் வென் டயக்ராம். இது ரெண்டும் எதுக்கு கீழே இருக்குன்னா வேல்யூஸுக்கு கீழே இருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம எத்திக்ஸ் அந்த புக்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்னா மாரல்ஸ், ஏன் மாரல்ஸ் தேவை, மாரல் இன்ட்யூஷனுக்கும் மாரல் ரீசனுக்கும் என்ன வித்தியாசம், எத்திக்ஸ்க்கும் மொராலிட்டிக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கைட் பண்ற வேல்யூஸ்னா என்ன, ஹியூமன் வேல்யூஸ், டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் வேல்யூஸ், அதுல ரிலேட்டிவ், அப்சல்யூட், இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக், ப்ரொடெக்டட், சேக்ரெட், பர்சனல், கம்யூனிட்டி பார்த்தோம். ஃபைனலா வேல்யூஸ்க்கும் எத்திக்ஸ்க்கும் மொராலிட்டிக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுல குறிப்பா நம்ம நோட் பண்ண வேண்டியது all ethics and morals are values but not all values are ethics and morals. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்றோம். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கிற புக் வந்து நம்மளுடைய இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி லான்ச் பண்ணியிருக்க எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்ற தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய குரூப் 1 தேர்வுக்காக டெய்லர் மேட் புக். அதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. ஹை டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்க குரூப் 1 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேப்பர் 2ல வர்ற எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பார்ட் ஆஃப் த சிலபஸ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? உங்களுக்காக நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி has come out with ethics and integrity English medium book. இந்த புக்ல each and every part of the syllabus is completely covered, including the case studies. இந்த புக்கோட காப்பி உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.